தேமுதிகவில் அந்த அம்மா அது வந்து என்ன நினைக்குதுன்னா தன்னை பெரிய அரசியல் தலைவர் தான் கொடுமையே. ஒரு பெண் தலைவர் பெண் தலைவர்னா என்னன்னா, இப்போ அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ அஜித் வந்து ரேஸுக்கு போகிறான்றதுக்காக ஒரு மாதம் வெளியூர் போயிட்டாரு. ஷாலினி கையில் காரை கொடுத்து இந்த ரேஸு நீங்கள் போங்கம்மா. எப்படி அஜித் ஒரு மாதம் இருக்க மாட்டாங்க. அந்நியார்னு அவங்க கட்சியினரே போக முடியுமா? நேராக கொண்டு இப்போ செவுத்துல கொண்டு விட்டு கட்சிக்காரங்களே ஏற்றிட்டாங்களே. கட்சிக்காரன் ஏற்றிட்டு என்னமா பேசு ஓட்டணும்லம்மா வண்டி ஓட்ட. ராகுல் வந்து ரொம்ப மனசு எடுத்துட்டாங்களே. நீ ஜெயிச்சு நம்ம இனி வந்து போய் இதில் கவுண்ட் பண்ணி போய் எம்பிபிஎஸ் எல்கேஜி யூகேஜி படிச்சு நேரு எம்பிபிஎஸ் எல்லாம் படித்து வர்றதெல்லாம் நடக்கிற கதையான்ற கதையா சரி கட்சியை மாற்றி விட்டுட்டு ஃபாரினில் செட்டில் ஆகிடலான்ற மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது ஒரு குரூப். வேற இந்த பிளான் போட்டு வருவாங்க திரும்பி போகவே மாட்டான். ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் செத்தா கூட அந்த கட்டை வேகாதுன்னு இதே பார்த்தாருன்னா எனக்கு வாழ்க்கையில் வந்து மோட்சம் கிடைக்கும். ஓகே சூப்பர் சூப்பர். எல்லாருக்குமே அப்பா அம்மா தான் பிள்ளையார். விஜய் கொண்டு போய் ஜகிட்ட போய் மாட்டி விட்டாங்க. வச்சுங்க எலெக்ஷன் வரைக்கும் விட்டுறாங்க, பெரிய பேமெண்ட் தரேன். அதுக்கு ஆதவர்ஜனா தான் பேமெண்ட். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியில் பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கார். ஆனால் டிவிக்கு அதாவது விஜய் வந்து ஆட்சியை பிடிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லியிருக்கார். அவங்களுக்கு வந்து அடித்தளம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு கட்சிக்கான கட்டுமானமே இல்லை. எந்த நடிகரும் எம்ஜிஆர் அவர்களே முதல் தேர்தலில் ஆட்சியை பிடிக்கலை, இதுதான் நிதர்சனம் அப்படின்னு பேசியிருக்காரு. யார் பேசினாலும் போட்டு அடின்னு அடிப்பாங்க டிவிக்கு. எதிர்பார்க்கலாம் ஆதவர்ஜனாவே இறங்கி அடிப்பாருன்னு நினைக்கிறேன் திருமா அப்படிங்கிறதுனால. ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்லியிருக்காரு திருமாவளவன்? ஏன்னு தெரிஞ்சது தானே சொல்லுவாங்க, தெரிஞ்சது உறுதியாக தான் சொல்லுவாங்க. இப்போ விஜய் வந்து எப்படின்னா இப்போ பொங்கலுக்கு வந்து டப்புன்னு ஒரு வண்டி நிறைய மூட்டை நிறைய அரிசி வாங்கிட்டு போகிறாங்க. பயங்கரமாக வெல்லம் ஒரு மூட்டை வாங்கிட்டு போகிறாங்க, கரும்பு வாங்கிட்டு போகிறான். கட்டுக்கட்டாக கரும்பு டிராக்டரில் வந்து எனக்கு பெரிய பிச்சு உதற போகிறாங்க பொங்கல் அப்படின்னு நினச்சி. எல்லாம் பண்ணால் அரிசி வருது, இது வருது, எல்லாம் வருது. பானை மண் பானை வருது, கட்டைக்கட்டையெல்லாம் அடித்து எல்லாம் வைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அடுப்பே கிடையாதுன்னு என்ன பண்ணுவீங்க? இதுதான் தாவேக்கா. வெளியே பயங்கரமாக தெரியும் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு தெரிலன்னா அடுப்பு இருந்தால் தானே பொங்கல் வைக்க முடியாது. அடுப்பே அவங்ககிட்ட கிடையாது. இதைத்தான் திருமாவளவன் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அடிப்படையே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் இப்போ இதை பிளான் போடலாம், வீடு கட்டுறதுக்கு இது பண்ணலாம், இந்த இன்ஜினியரை பார்க்கலாம், அந்த இன்ஜினியரை பார்க்கலாம், அடுப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படின்னா காசு வேணுங்களே. காசு இருந்தால் தானே பண்ண முடியும். அந்த மாதிரி தான் தாவேக்கால வந்து எது தேவையோ அது எல்லாம் மித்தது எல்லாமே இருக்குது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். நீங்கள்லாம் இப்படி பேசுகிறீங்க, ஆனால் விருப்ப மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்ப மனு இது வாங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே பனையூரில் வந்து குவிஞ்சு 10,000 பேர் குவிஞ்சு பனையூரில் அந்த ஸ்ட்ரீட் மக்கள் ஒரு ஸ்ட்ரீட் இல்லை, கிட்டத்தட்ட 2-3 தெரு மக்கள் வந்து கொந்தளிச்சு பேசி இது என்ன பனையூர் என்ன தாவேக்கா மொத்த பனையூரும் தாவேக்கா அலுவலகம்னு நினச்சிங்களா, எங்களால் வாழ முடியல இங்கே அப்படின்னு கொந்தளிச்சு இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து விரும்பியிருக்காங்க நாங்கள் வந்து போட்டியிடணும். அந்த பைத்தியங்கள் பூரா எதுக்கு வந்திருக்குண்ணா? பெருவாரியான பைத்தியங்கள் 75% விஜயை பார்த்துடலாம், அவர் நேரடியாக அப்ளிகேஷன் அவர் தான் கொடுப்பார் போல, அவர் கையினால் நம்ம வாங்கிடலாம். இல்லைன்னா அவர் இருந்தார்னா டக்குன்னு போய் ஒரு செல்ஃபி எடுத்துடலாம். இதுக்காக வந்த கூட்டம் தானே தவிர அது வந்து அரசியல் கூட்டம் கிடையாது. விஜயை பார்க்கலாமா, ஒரு செல்ஃபி எடுக்கலாமா, இந்த 10,000 ரூபா எதை கேட்குறாங்க, கட்டிட்டோன்னா விஜயை விசாரிப்பாருன்றாங்க. அப்படின்னு காலங்காலத்துக்கு விஜய் ரசிகர்கள் ஏமாந்தே சின்ன பிள்ளையில் பிறந்ததுலேருந்து அவங்க ஏமாந்து அவங்க குடும்பம் நாசமாக போனது தான் மிச்சம். தோட அடகு வச்சது, அம்மா தாலி அடகு வச்சு படம் பார்த்தது, பைக்கு வாங்கினது, பைக்கில் பெட்ரோலை போட்டு ஓட்டுனது, இப்படியே வந்து அவங்க வாழ்க்கை பூராமே நாசம் தான். இப்போ கடைசியாக அந்த 10,000 ரூபா கட்டினாலும் விஜயை பார்த்தேன். சூதாட்டம் மாதிரி தான் விஜய் கட்சியில் இருக்காங்கலாம். ரம்மி விளையாடுறவன் என்ன பண்ணுவான்னா எல்லாம் விட்டுக்கிட்டே இருப்பான். கடைசியில் இந்த இதையும் வச்சு விளாண்டுருவோம், விளாண்டு தான் பார்ப்போம், பிடிச்சிடலாம், விட்டதெல்லாம் பிடிச்சிடலான்னு கடைசியில் தெருவுக்கு போகிறேன். விஜய் வந்து ஒரு இது மாதிரி ஜங்கிலி ரம்மி மாதிரி, புரியுதா?
வர்றவன் பூரா இழந்துட்டு தான் போவானே தவிர எவனும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது வரைக்கும். ஆனால் இவ்வளவு அவங்க பேர் காசை ஆர்வமா வந்திருக்காங்கன்னா அவங்கள போட்டிடுவாங்கல்ல சார்? போட்டிட்டு எங்கே போய் போட்டி போட போகிறான்? 10,000 கொடுத்து 234 விஜய் தொகுதியிலையும் போட்டிடுவாங்க. அதான் எந்த தொகுதியிலேருந்து வந்தான்னு கேளுங்க தெரியாது. ஊரை வேணா சொல்லுவேன், எங்கடா தான் வந்தீங்க அப்படின்னா நான் கரூர்லேருந்து வந்தேன், நான் ராமேஸ்வரத்துலேருந்து வந்தேன். ராமேஸ்வரத்துலாம் இந்த அளவுக்கு பைத்தியங்கள் கிடையாது. இந்த பக்கம் கொங்கு பெல்ட்டில் தான் நிறையா பைத்தியங்கள் இருக்கு சொல்லுவானே தவிர. பட் ஆனால் வந்து எந்த தொகுதி உனக்கு அப்படின்னு கேட்டால் தெரியாது. எத்தனை ஓட்டு இருக்கு, ஆண் எத்தனை, பெண் எத்தனை, போன டைம் எம்எல்ஏ யார் இருக்காங்க இப்போ, எதுவுமே தெரியாது. அவங்க 5,000 10,000 கட்டி விஜயோட ஃபோட்டோ எடுக்க வந்த கும்பல் தான் அது, இந்த பைத்திய கும்பல்லாம். இப்போ நம்ம 4-5 ஆயாக்கள்லாம் நின்றுச்சு. அது எதுக்கு வந்துச்சு? பிள்ளை எதுக்கு விட்டு வந்துச்சா என்ன எதுக்குன்னு தெரியல. சீட்டு வாங்க வந்துச்சு. அந்த கொடுத்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு மரத்து கீழே உட்காந்துருக்கு. எதுக்காக வந்ததுங்கிறது இல்லை. தாவேகா, காங்கிரஸ், விசிகா, தேமுதிக இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ண போகிறாங்க. தமிழக அரசியல் கிழமை எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னெலாம். இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸில் சில பேர், தேமுதிகவில் அந்த அம்மா ஒரு திட்டத்தை போட்டுருக்கு. அது வந்து என்ன நினைக்குதுன்னா தன்னை பெரிய அரசியல் தலைவர் நினச்சிட்டு இருக்கு. அதுதான் கொடுமையே. ஒரு பெண் தலைவர், பெண் தலைவர்னா என்னன்னா, இப்போ அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ அஜித் வந்து ரேஸுக்கு போகிறான்றதுக்காக ஒரு மாதம் வெளியூர் போயிட்டார். ஷாலினி கையில் காரை கொடுத்து இந்த ரேஸு நீங்கள் போங்கம்மா. எப்படி அஜித் ஒரு மாதம் இருக்க மாட்டார். அந்நியார்னு அவங்க கட்சியினரே போக முடியுமா? ஏற்றிட்டாங்களே. நேராக கொண்டு இப்போ செவுத்துல கொண்டு விட்டுரும். கட்சிக்காரங்களே ஏற்றிட்டாங்களே. கட்சிக்காரன் ஏற்றிட்டு என்னம்மா பிரச்சனை? ஓட்டணும்லம்மா, வண்டி ஓட்ட தெரியணும்ல. புரியுது அவனுக்கு. ஸோ இப்போ ஸ்டார் ஹோட்டலில் ஒரு செஃப் இருக்கான். ஒரு நாள் லீவு, என் ஒய்ஃப் இன்றைக்கி வந்து சமையல் பண்ணுவாங்கன்னா ஒத்துக்குவாங்க. அங்கேனா சாம்பார் கூட்டு பொரியலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பெரிய ஆகாவலி கட்சி. அது முடிஞ்சு அவர் இருந்தார், முடிஞ்சார், நடிகர் போயிட்டார், முடிச்சார். இது சும்மா உட்காந்துக்கிட்டு இது பெரிய அரசியல் தலைவர் மாதிரி பீலா பில்டப் போட்டுருக்கு. அதனால தான் யாருமே கண்டுக்கல. டிஎம்கேயும் கண்டுக்கல, ஏடிஎம்கேயும் கண்டுக்கல, விட்டாங்க. இது விஜய்கிட்டையும் போக முடியாது. ஏன்னா கூட வளர்த்த பிள்ளை, நான் தூக்கி வளர்த்த பிள்ளை அப்படின்னு. அது எங்க போய் விஜய் அவ்வளோ பெரிய பையன் எங்க வீட்டில் வளர்ந்த பிள்ளை, நாங்கள் தூக்கி வளர்த்தேன்னு சொல்லாங்க. தூக்கி குழந்தைய தான் தூக்கி வளர்க்க முடியும். விஜய்க்கு அறிமுகமாகும் போது விஜய்க்கு 25 வயசு, எப்படி தூக்கி வளர்த்துறோம்? இங்கே வீட்டில் வளர்ந்த பிள்ளைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த பிள்ளைகிட்ட போய் நிற்க முடியாதுல்ல. இப்போ விஜய் எதிர்பார்த்துட்டா இருக்காரு. அந்நியார் வந்தாங்கன்னா ஒரு 100 சீட்டை தள்ளி விட்டுருவோம். தானாக தெரிச்சு சில பேர் தரமாட்டேன்னு விரட்டி விடுவாங்க, சில பேர் கொடுத்து விரட்டி விடுவோம். புரியுதா அவனுக்கு? அப்படி இருக்கும்போது அந்த இதில் வந்து பழைய பழமொழி ஒன்று இருக்கு. பாரிக்கிட்ட போய் ஒரு புலவன் பாடினானான். பாடிக்கிட்டே ஏதோ மன்னன்ட்டேன். அந்த பைத்தியம் பிடிச்சவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பாட்டை ரசித்து புலங்காய் தான் இப்படி ஒரு கவிஞனா அப்படின்னோடனே இவனுக்கு 100 யானை 1000 யானைகளை பரிசாக வழங்குங்கள்ட்டான். ஐயோ, அந்த நாயம் சோத்துக்கு வழியெல்லாம் வந்து 12 பாடினா ஒரு 3 வேளை சோறு போடுவாங்கன்னு வந்திருக்கு. 1000 யானையை வச்சுக்கன்னா அவன் என்னத்தை பண்ணுவான்? அவனுக்கு சோத்துக்கே வழி இல்லை, யானைக்கு எங்கே போய்? அது 1000 யானை இப்போ பரிசாக வழங்குறேன்னு சொல்லி மன்னன் எந்திரிச்சு போயிட்டான். மன்னான்னு கத்தியிருக்கான். போய் அப்புறம் இவன் பிச்சை எடுத்து தான் சாகணும், இல்லை யானை மீச்சு சாகணும். அந்த மாதிரி தான் 2 வழி இருக்குது. ஒன்று சோத்தை போட்டு தடுத்து விடுறது, இல்லை ஒரு 1000 யானை எழுதி வை அவனுக்கு அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா அவனாக செத்துருவான். புரியுதா? யானை ஒரு நாள் பட்டினியாக கிடக்கும், 2ஆவது நாள் இவனை போட்டு மீச்சு கொண்டு வரும். அந்த மாதிரி தான் தேமுதிக. இந்த 2026 தேர்தல் களம் ரொம்ப சிக்கலான களமாக இருக்கிற மாதிரி இருக்கே சார். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். இந்த பைத்தியங்கள்லாம் விலகிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கல் தெரியாது, ரோடு க்ளீனாக தெரியும். அது இன்னொரு 10 நாளில் எல்லாமே மாறிடும். தேமுதிக தலைவர் பிரேமலதா வேறு இந்த ஓட்டர் லிஸ்ட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கூட்டணி உறுதி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஓட்டர் லிஸ்ட் 2-3 முறை தேதிகளை மாற்றிட்டாங்க. இன்னும் வரலையே. பிப்ரவரி 17 அது ஓட்டர் லிஸ்ட் இன்னும் வரலையேம்மா. பிப்ரவரி 17 உறுதியான ஓட்டர் லிஸ்ட் வெளியிடுவாங்கல்ல. தேர்தல் முன்னாடி டைம் இருக்குல்ல, இன்னும் 10 நாள் இருக்குல்ல. இவன் காலை பிடிச்சாலும் எதாவது வாங்கிட மாட்டாப்புல. 2 சீட்டு 3 சீட்டை வாங்கி அந்த எம்பி சீட்டு கேட்குறாப்புல. அதுதான் ராஜ்யசபா கேட்குறாங்க, எம்பி தரமாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒத்து கிடையாமல் கவுன்சிலர் சீட்டு வேணால் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஓசியில் எம்பி காட்சி பார்த்துடணுன்னு இருக்கு. இப்படியாவது எம்பி ஆயிரணும், எலெக்ஷன் நிற்காமல் செலவு இல்லாமல் டெல்லியில் ஒரு 6 வருஷம் அப்படின்னு பார்க்குறது. யாரும் தரமாட்டாங்க, எது வேணாலும் தரேன்றாங்க, எம்பி சீட்டு மட்டும் வந்துடாத மாட்டாங்க. என்ன பண்ணுறது? அதுவும் பல்ட்டி அடித்து பார்க்குது. இப்போ விஜயோட போனால் இது உட்கார சீட்டு கூட கிடைக்காது.
அப்புறம் போய் எம்பி ஆகுது அப்படின்ட்டு இருக்கு. விஜய் அவர்கள் காங்கிரஸ் பின்னாடி போயிடலாமான்னு பார்க்குது. போயிட்டு அப்படி காங்கிரஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? திமுக கூட்டணியிலேருந்து விலகுனா அது திமுகவுக்கு லாபமா காங்கிரஸுக்கு லாபமா? அதாவது அது அப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்து என்னென்னா காங்கிரஸை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 2 கோஷ்டி இருக்குது. ஒரு கோஷ்டி தான் ஆசைப்படுதே தவிர காங்கிரஸ் ஆசைப்படுது. தலைமை அமைதியாக இருக்கும்போது அதை ரசிக்கிறது தான் இருக்குது. பட் ஆனால் வந்து அது இப்போ தலைமை வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச தலைமையாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண சொல்லட்டும்னு பேசாமல் இருக்க வேண்டியது. அப்படிதான் வந்து போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். அதே இப்போ ராகுல் கையில் தான் இருக்குது. கட்சியை புதைக்க போகிறாரா இல்லை விதைக்க போகிறாரான்றது எல்லாரும் அங்கே டெல்லியில் என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் வந்து ரொம்ப மனசு வெறுத்துட்டாப்புல. இன்னி ஜெயிச்சு நம்ம இன்னி வந்து போய் இதில் கவுண்டர் பண்ணி இனிமே போய் MBBS LKG UKG படித்து முன்னேறி MBBS இதெல்லாம் படித்து வர்றதெல்லாம் நடக்கிற கதையான்ற கதையாக யோசிச்சுட்டு கட்சியை மாற்றி விட்டுட்டு ஃபாரினில் செட்டில் ஆகிடலான்ற மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது ஒரு குரூப். அதனால் அடித்து ட்ரையல் பார்ப்போம் போனால் போதும். ஆனால் இது தெரியாமல் இங்கே தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்கட்டும், அதை பார்த்துட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவரே வித்துட்டு போகலான்றது தான் இருக்காரு. யாராவது நல்ல விலை கேட்டால் காங்கிரஸ் கொடுத்துடலாம், அவர் போய் செட்டில் ஆயிடுவார். இவங்க நிலைமை அப்படியே அதை வச்சு இப்போ ஓட்ட வேண்டியதான். ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி 10 25 20 சீட்டு 10 15 12 அப்படின்னு கடைசியில் ஒரு 10-20 வருஷத்துக்கு ஓட்டலாம். அதோட காங்கிரஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2ஆம் கட்ட வாக்குறுதிகள்னு வெளியேற்றிருக்காரு. இது முதல் கட்டம் 2ஆவது கட்டம் இப்படிலாம் அவர் கட்டமா கட்ட வரைக்கும் கட்டம் சரியில்லைன்ற மாதிரி தான் கட்டமாக பிரிச்சு அதில் பலது வந்து 2016 21 கொடுத்த வாக்குறுதிகள் ரிப்பீட் ஆகிருக்கிறதையும் பார்க்க. அவர் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? புரியுதா உங்களுக்கு? அவருக்கு தெரிஞ்சதை தான் பண்ணுவார். யோசிச்சு பார்ப்பார் ஏதாவது கொடுக்கலாமான்னு. கடைசியில் கட்சி ஆஃபீஸ் எழுதி வைக்கிறேன்றார். புரியுதா? அந்தந்த ஊரில் இருக்க கட்சி ஆஃபீஸை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கூட சேர்க்கலாம். என்ன பண்ணான்னு தெரில. இப்போ வித்து பிடிச்சி போயிருக்காப்புல. போகிற இடத்துல எல்லாம் திமுக காரவங்கள விரட்டி அடிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாரே சார். அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க. கனவுல படுத்து பார்த்துருப்பாரு யாரோ விரட்டுற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேய் கனவுல வரும். அதெல்லாம் வர்றது தான். கொல்ற மாதிரி வரும், மலையிலேருந்து குதிக்கிற மாதிரிலாம் வரும்ல. உங்களுக்குலாம் வந்துருக்குமே. சில நேரத்தில் வரும். சில நேரம் யாரோ ஏறி அமுக்குற மாதிரி, நெஞ்சு அமுக்குற மாதிரி, மூச்சு அடைக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி எடப்பாடி ராத்திரில் கனவு வந்துடும். திமுகவில் ஓட விரட்டுறாங்க, ஒரு பின்னாடியே ஓடுற மாதிரி வந்திருக்கும். முடிச்சு பார்த்துருவாரு. சரி இதை நாளைக்கு பேசிடலாம்னு சொல்லி பேசியிருக்காரு. கடைசியாக IRS அதிகாரி தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் வந்து ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. என்னென்னா தாவேகாவிலையும் பல உள்குத்து பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஏன்னா கோயம்புத்தூரில் போய் அந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யக்கூடிய குழு போயிருக்காங்க. செங்கோட்டையன் மிஸ்ஸிங் அங்கே. ஸோ அதை பற்றி செய்தியாளர் கேட்கும்போது அவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து நீங்கள் வந்து பிரச்சனையை கிளப்ப பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் அதிமுகலேருந்து போன ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து அவங்களுக்கு தேவையான மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேட்டியின் முடிவில் அருண்ராஜ் அவர்கள் சொன்னது தான் வந்து தலைவருக்கே இலக்கணமாக எப்படி ஒரு தலைவர் செயல்படணும்னு எங்கள் தலைவர் தான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா பைத்தியம் முத்தி போச்சுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. அவர் எதை இதுக்கு தான் நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த சினிமாலெல்லாம் சில இப்போ போக மாட்டேறாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வந்து துபாய் போவாங்க, பேங்காக் போவாங்க, பாட்டு எழுதுறதுக்கு. இவங்க இங்கே உட்காந்தா பாட்டு வராது. புரியுதா? பேங்காக்கில் உட்காந்தா தான் பாட்டு வருவாங்க. மியூசிக் டியூன் போடுறதுக்கு ஈஸியாக. இளையராஜா அவர்கள்லாம் இளையராஜாலாம் போக மாட்டாருமா, அங்கேயே இருந்து பண்ணிடுவாராம்மா. தயிர் சாதத்தை வாங்கி சாப்பிட்டு அங்கேயே உட்காந்து 10 பாட்டை போட்டுருவாங்க. இவங்க வந்து என்னென்னா அங்கே போவாங்க, ECRல ரூம் போட்டுன்னுவாங்க, 7 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுவாங்க. அப்போ தான் எனக்கு மூடு வரும் டியூன் போடுறதுக்குன்னுவாங்க. அந்த மாதிரி இந்த பைத்தியங்கள்லாம் அங்கே போய் தொலைஞ்சிருக்கலாம். கிட்டாது இது ரெடி பண்ணுறோம். இங்கே யாரும் ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டேன், யாரும் கேள்வி பேரா தாய்லாந்தில் போய் கருத்துக்களை கேட்க. அதான்மா தாய்லாந்தில் ஒரு வாரம் ரூமை போட்டு செங்கோட்டையனையும் கூப்பிட்டு போய் எல்லாம் உட்காந்து அங்கேயே வரமாட்டேன் தானே அடம் பிடிச்சிட்டு பண்ணி என்னென்ன மக்களுக்கு செய்யலாம் அப்படின்றது நல்லா யோசிச்சு பண்ண வேண்டியதானே. எவன் இப்போ பத்திரிக்காரன்னு வரமாட்டான், எந்த தொல்லையும் இருக்காது அங்கே போனால். அப்படி பண்ணியிருக்கலாம். எதுக்கு இங்கே இப்போ கோயம்புத்தூருக்கு போனாங்கன்னு தெரியல. செங்கோட்டையன் அதுக்கு ஒத்துழைக்கலன்னு நினைக்கிறேன். இவங்க செங்கோட்டையனை ஏற்றுக்க மாட்டுறாங்க. அவர் அப்பப்போ கோச்சிட்டு போயிறாரு, சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. பனையூரில் அந்த கூட்டம் கூடுச்சுல, பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் அந்த ஏரியாக்காரவங்களாம் கொந்தளிச்சாங்க. உடனே இவர் வந்து ஆன்லைனில் அனுப்புங்கன்னு விஜய் சொல்லிட்டார். அதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு, எந்த தலைவரும் எங்கள் தலைவர் போல இல்லை அப்படின்னு சொல்லி. அவங்க உடனே தீர்வு காண்றாருல, போலீஸே தீர்வு காண முடியல. ஆன்லைனில் வாங்க அப்படின்னா எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கல்ல பைத்தியம் பூரா. புரியுதா அவங்களுக்கு?
அடுத்து வந்து அவங்க வாயில் பண்ண போட்டாங்க ஏரியாக்காரங்களாம் சேர்ந்து. அவங்க விஜய் பார்த்துடலாம், செல்ஃபி எடுத்துடலான்னு வந்தாங்க. 10,000 கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் வாங்குற மாதிரி எடுத்துடலான்னு பார்த்தா அதுலேயும் பண்ண போட்டாங்க. போயிட்டு வேறு பிளான் போட்டு வருவாங்க திருப்பி. அவங்க போகவே மாட்டான். அவன் ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் செத்தா கூட அந்த கட்டை வேகாதுன்றாங்க. விஜயை பார்த்தா தான் எனக்கு வாழ்க்கையில் வந்து மோட்சம் கிடைக்கும். கடைசியாக இந்த மோட்சம்னு சொன்னதுனால சம்மந்தப்படத்தில் அந்த ராமதாஸ் ஐயா அவர்கள் கூட விஜய் அவரோட போறதுக்கு ரெடி தான் அப்படிங்கிற ஒரு தகவல் கூப்பிட்டா போயிடுவாரு. தலைவர் விஜய் வாழ்கன்னு அவர் பேசுவாரா? தலைவர் விஜய் வாழ்கன்னு அவரே பேசுறாரு. தம்பின்னு சொன்னா விஜய் பிடிக்க மாட்டேங்குதே. செங்கோட்டையன் அவர்கள் ஆரம்பத்தில் தம்பின்னு சொன்னாரு. தம்பின்னு யாரும் அழைக்க வேணாம், தலைவர்னே அழைங்கன்னு புசி ஆனந்த் சொல்லிட்டாரு. அது அவங்க கட்சிக்காரன்னு சொல்லுவாரு. ராமதாஸ் அவர்களை எப்படி சொல்ல முடியும் தலைவர்னு சொல்லி? தம்பின்னு தான் கூடுவார். இல்லை கொஞ்சம் கூட வயசு இருந்தாலும் சித்தப்பான்னு சொல்லலாம், இல்லை பெரியப்பான்னு சொல்லலாம். அவர் வயசுக்கு சொல்ல முடியாது. தம்பி மகன் வேணா சொல்லலாம். தம்பி மகனும் என்ன ஆகுது, மகனாக தான் வருது. பெத்த மகனே இல்லைன்னு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போய் தம்பி மகனை போய் கூப்பிடுவாங்க. அதனால யோசிப்பான். இவராக போய் கூப்பிட்டா வருவார். தைலாபுரம் போகணும் விஜய். ஓகே, தைலாபுரம் போய் கூப்பிட்டாருன்னா அவர் வந்துடுவார். ரெடியாக தான் இருக்கார். ஏன்னா அவருக்கு திமுக பக்கம் அவரை கேர் பண்ணவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தனியாக விட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு பார்க்குறாங்க. அவர் பாட்டு தனியாக நின்னாருன்னா அவர் அப்பாவும் மகனும் பாதி ஓட்ட பிடிச்சிட்டாங்கன்னா நடுவில் நம்ம ஜெயிச்சிடலான்றது தான் எல்லாரோட இதுவுமே இருக்குது. தாவேக்கா கூட அப்படி தான் நினைக்குது, தனியாக பிரிக்கட்டும். பிஜேபி தான் விளக்கணையை குடிச்ச மாதிரி. என்னடா இது, எப்படி அவரை கூப்பிட்டாலும் வர மாட்டாரு. பாஜகவில் வேற நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க சார். அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு 6 தொகுதி பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் லீவ் எடுத்துக்கிறேன், என்னால் பொறுப்பாளராக பணி செய்ய முடியாது, வேணும்னா பிரச்சாரம் வேணா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவர் லீவ் லெட்டர் கொடுத்துருக்காரு. இந்த விலகலுக்கு பல பின்னணி. சாயந்தர நேரத்தில் உங்க அப்பா விட்டுட்டு வரலாம், 4 மணி வரைக்கும் அங்கங்க போய் பிரச்சாரம் பண்ணா அது எப்படி கூடயே இருக்க முடியும்? இல்லைம்மா, 6 தொகுதினா அந்த 6 தொகுதியிலே இவர் இருக்க வேண்டியது இருக்கும். இது பிரச்சாரம்னா சாயந்தரம் 5 மணிக்கு அவங்க அப்பாவை யார்ட்டா விட்டு வந்துடுவார், பார்த்துக்குங்க அப்படின்னு. 11 மணிக்கு திருப்பி போய் டேக் ஓவர் பண்ணிடுவார். தினமலரே கார்ட்டூன் போட்டு கலாய்ச்சிருக்கு சார் அண்ணாமலை அவர்களை. எண்மண் எண் மக்கள்னு யாத்திரை போனாரு, ஏன் அப்பான்னு சொல்லி விலகி போறாரு அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதுக்காக எண்மண் எண் மக்கள்னா இப்படி பெத்த தகப்பனை விஜய் மாதிரி இருக்க சொல்றீங்களா? தகப்பனை கொண்டு போய் இதில் ஏதோ உள்குத்து விஷயம் இருக்கு. தமிழகம் முழுவதும் ஒரு மாநில தலைவராக இருந்த என்ன ஒரு 6 தொகுதி பார்த்துக்கோன்னு சொல்லி என்னை வந்து இது பண்றீங்களா, அவமானப்படுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் போயிருக்காரு. அது உண்மைதானே. அது இப்போ விஜய் அவங்க அப்பா எல்லாருக்குமே அப்பா அம்மா தான் தொல்லையாக இருக்காங்க. விஜய் கொண்டு போய் ஜகிட்ட போய் மாட்டி விட்டுருக்காரு, வச்சுங்க எலெக்ஷன் வரைக்கும் விட்டுறாதீங்க, பெரிய பேமெண்ட் தரேன். அதுக்கு ஆதவர்ஜனாக தான் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, 10 லட்ச ரூபா. 20 நாளைக்கு அவங்கள வச்சு சோறு போடுறதுக்கு 10 லட்ச ரூபா ஜெகி கொடுத்துருக்காங்க. கொடுத்து அங்கே போய் விட்டு வந்து அவர் குளிக்க போகிற நேரத்தில் ஓடி வந்துட்டார் சந்திரசேகர். நம்ம முன்னாடி பேச வந்து போயிட்டு கொடுத்து பண்ணார். இப்போ திருப்பி பிடிச்சி அடைச்சி போடுங்க, பூட்டி சாய வச்சுங்கன்ற அளவுக்கு அனுப்பிடுங்க. வரமாட்டார், இனி வரமாட்டார், எலெக்ஷன் வரைக்கும் வெளியே விட மாட்டார். இல்லை இப்போ நம்ம என்டிஏ பார்த்து எங்கே டிஎம்கேலேருந்து ஏதாவது கட்சி விலகி அங்கே ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ இந்த தேர்தல்னு பார்த்தா என்டிஏக்கு எதிராக அண்ணாமலை அவர்களே வேலை செய்வார் போல இருக்கே களத்தில். இல்லை, அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ விஜய்க்கு வந்து ஜகி மூலமாக தான் பணம் வரப்போகுது, டெல்லியிலேருந்து வந்து அவர் தான் ஃபீட் பண்ண போகிறார். ஓகே, அதனால் அது அப்படி போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா அம்மாவும் அங்கே அடைய வச்சு பேமெண்ட்டை வாங்கிட்டு அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மீட்டு வருவார். நன்றி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம், மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.